ஸோ இந்த 3 விஷயங்களை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் தவறாமல் கடைபிடியுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய மேலாண்மை இன்றைய தினம் கட்டாயமாக வேணுங்க. நேர மேலாண்மையுடன் செலவுகளை கட்டுப்படுத்தி பட்ஜெட் கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற டீட்டெயிலான விஷயங்களை நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் காணலாம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நபர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம். நந்தி வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு செய்வது, மேலும் சிவபுராணத்தை கோயிலில் அமர்ந்து படிப்பது நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாருங்க. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. எனவே இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் 3 விஷயங்களை முக்கியமாக கடைபிடிக்கணுங்க. 1 நாவடக்கம், 2வது கோபத்தை கட்டுப்படுத்துதல், 3வது கண்டிப்பாக செலவுகளை கட்டுப்படுத்துவது, பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது. இந்த 3ஐயும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு, உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பொழுதுபோக்குகள் உண்டு என்று நீங்கள் நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிரதோஷ தினம் என்பதால் நீங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம். மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று தும்பைப்பூ மற்றும் சில புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் நண்பர்களே. மிகச்சிறப்பான மன அமைதிகள் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களது கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அது உதவி செய்யுங்க. எனவே இன்றைய தினம் சிவ வழிபாடு மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும். புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. சில தடைகள் தாமதங்கள் வரலாம், அதற்காக மனம் உடைந்து போக வேண்டாம், அது சரியாகிவிடும். சில கஷ்டங்களை எதிர்கொள்வீர்கள் என்பதால் சமநிலையுடன் நீங்கள் இருக்க தவறாதீர்கள். கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது நல்லதுங்க. நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா அது சீரியஸான இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் ஆகிவிடும் என்பதால் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அது குறுகிய நேரம் தான் இருக்கும். ஸோ அந்த குறுகிய நேரத்தை பைத்தியகாரத்தனத்தை நீங்க இன்றைய தினம் ஆளுமை செலுத்தக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அந்த குறுகிய நேரத்தில் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸை பண்ற அளவுக்கு கொஞ்சம் பணத்துடைய இயக்கம் இருக்கலாம். இன்றைய நாளோட முடிவில் நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேவிங்ஸும் பண்ண முடியுங்க. நீங்கள் உங்கள் நண்பர்களோட ஜாலியாக ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு அவங்கள கூப்பிட்டு இன்வைட் பண்ணி நீங்கள் உற்சாகப்படுத்த கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்டிக்கு நிறைய நண்பர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக செய்யலாம். ஆனாலும் எந்த விதமான வாக்குவாதங்களோ இல்லை தேவையில்லாத பேச்சுக்களோ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. அது மட்டும் இன்றைய தினம் கட்டாயமாக கடைபிடியுங்கள். மற்றபடி உங்கள் பார்ட்டிகளுக்கு உங்கள் நண்பர்களை கூப்பிடுவதன் மூலமாக சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் எங்கேயாவது வெளியே போறீங்கன்னு வைங்களேன், சில சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புறதை தவிர்த்து விடுறது நல்லதுங்க. அவரே சர்ச்சையான சில விஷயங்களை எழுப்பினாலும் அப்படியா சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இந்த தினம் உங்களது அலுவலக பணிகளை சிறப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலைகளை செய்து முடிப்பீங்க. எனவே அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஆனாலும் இன்றைய தினம் நேர கட்டுப்பாடு அவசியம். உங்கள் நேரத்தை அதிகமான நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் செலவிடக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு ஏற்படுத்துங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மன வேற்றுமைகள் ஏற்படலாம் உங்களது வாழ்க்கை துணையுடன். ஆனால் நீங்கள் இருவருமே அதை சிறப்பாக திறமையாக சமாளித்து வெற்றிகளை பெறுவீர்கள். எனவே இல்லற வாழ்க்கை எந்த துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன்கள் வீடியோவில் வர நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரத்துக்காக
இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ டபுள் பெனிஃபிட் கிடைக்கிறதுனால இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய லக்கியஸ்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு இயந்திரம் ஏதாவது மிஷின்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் பொறுமையோட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லதுங்க. ஏன்னா உங்களது இயந்திரம் பழுதாகவோ அல்லது உங்களுக்கு அதனால் ஏதாவது சில தீங்குகள் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவசரப்படாம நிதானித்து பொறுமையுடன் செயல்படுங்கள். எவ்வளவு அர்ஜென்ட்டா இருந்தாலும் சரி நீங்கள் நிதானத்தை இன்றைய தினம் கண்டிப்பாக கடைபிடிங்கள் நண்பர்களே. உங்களுக்கு பண வரவுகள் இருக்கலாம், ஆனால் செலவுகளும் ஆகும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமையில் ஏற்படுங்க. ஆனால் நாள் முடிவில் நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேமிக்க முடியும். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமாக கோபப்படாமல் அனுசரணையுடன் நடந்து கொள்வது நல்லது. எந்த விதமான சூழ்நிலைகளையும் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். மேலும் எதிர்த்து எந்த விதமான ஒரு திட்டுதல் பேச்சிலையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போங்க. நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஃபியூச்சர்ல காத்திருக்கு. இன்னைக்கு மற்றவங்க என்ன சொல்றாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்க அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அதற்கான நாள் இன்றைய தினம். வியாபாரத்துல கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களது சீக்கிரட்டை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும். யார்ட்டையும் உங்களது சீக்கிரட்டை இன்றைய தினம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் நண்பர்களே. குறிப்பாக குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே கூட சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இன்றைய தினம் நீங்கள் கைவிடுவது நல்லதுங்க. சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் வெற்றிகள் உண்டுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கலாம், ஆனால் அது கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்கிறதுனால தான் நான் அதை சொல்லி தான் ஆகணும். அதை சொல்லாம விட்டாலும் தப்பாயிருங்கிறதுனால நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்காக நீங்கள் நமது சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோ இல்லை வீடியோக்கு டிஸ்லைக் கொடுக்கறதோ வேண்டாங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. அப்பொழுது தான் தினசரி ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க அனுபவபூர்வமாக உணர முடியும். ஸோ லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.